அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். 35 லட்சம் வாக்குகளை வாங்கிய பிறகு நாம் தமிழ் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய முன்னணி ஊடகங்கள் அதிக அளவில் ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் நாம் தமிழ் கட்சியை அதிக அளவில் புறக்கணிச்சதே யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய முன்னணி ஊடகங்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு, இந்த கட்சிக்காக நம்ம செய்தியாளர்கள் சந்திப்புலாம் போகணுமா அப்படின்னு நேரடியாகவே பார்த்தீங்கன்னா சன் நியூஸ், புதிய தலைமுறை, நியூஸ் 7, தந்தி தொலைக்காட்சி இது போன்ற ஊடகங்கள் நேரடியாகவே நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளிடம் கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரிய வராத ஒரு உண்மையாகவே இருந்துட்டு இருக்கு. ஆரம்ப காலத்தில் சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்புக்கு ரொம்பவே அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் பார்த்தீங்கன்னா, அதாவது யூடியூப் சேனல்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில டிஆர்பிலையும் பிசினஸ்லயும் கம்மியாக இருக்க ஊடகங்கள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்புக்கு வந்திருப்பாங்க. பழைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சீமானிடம் வெறும் 2 மைக் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கும். அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சியுடைய புத்திசாலித்தனத்தினால தான் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்களை தன் பக்கம் வர வச்சிருக்காங்க. இவ்வளவு கடினமான உழைப்பிற்கு பிறகு நாம் தமிழ் கட்சிக்கு தற்போது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றியிருக்காங்க. தன்னுடைய வாக்கு வங்கி 8% தாண்டிடுச்சு அப்படின்னா மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கட்சிகள் மாறும் அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இப்படி நாம் தமிழ் கட்சி பார்த்தீங்கன்னா தற்போது 35,35,467 வாக்குகளை பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சி வாங்கி 8% மேல வந்திருக்காங்க. இதனால இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் நாம் தமிழ் கட்சியை மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாட்டியிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்ச பிறகு நாம் தமிழ் கட்சிக்கு தமிழ்நாட்டுடைய முன்னணி ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு தங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. எந்தெந்த ஊடகங்கள்லாம் நாம் தமிழ் கட்சியை அதிக அளவில் புறக்கணிச்சதோ, சீமானை குறித்த அவதூறுகளை பரப்புச்சு, அந்த கட்சிகளே தற்போது நாம் தமிழ் கட்சிக்கு போட்டி போட்டுட்டு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா இதற்கு முதல் முக்கிய காரணமே நாம் தமிழ் கட்சி அப்படின்றது தற்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதையும் தாண்டி எப்போ வேணாலும் ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத உணர்ந்த ஒரு காரணத்தினால தான் தற்போது ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஆதரவு நாம் தமிழ் கட்சி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்று காலையில இருந்தே பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு போஸ்டையும் வீடியோவையும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்களோ அதே அளவுக்கு நாம் தமிழ் கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே இந்த ஊடகங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு முதன்மையான இடத்தை கொடுத்துருக்காங்க. இனி வரும் காலங்களில் நாம் தமிழ் கட்சியுடைய அரசியல் நகர்வுகளை ஒவ்வொரு ஊடகங்களும் கூர்ந்து கவனிக்க போறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.